சனி பெயர்ச்சி, அஷ்டம சனி, ஏழரை சனி, கடகராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி, இத ராசியா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள். உங்களுக்கு அற்புத பரிகாரம் ஒண்ணு சொல்லட்டுங்களா? செய்யலாமா? காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் பாவம் கடகம், 5ஆம் பாவம் சிம்மம். ஓகேங்களா? சனியினுடைய வீடுகளான மகரம், கும்பம் 10, 11 இதுங்களா? ஜோதிடத்தில் ஒரு பாவத்துக்கு 7ஆம் பாவம் அதனுடைய பாவம் நிவர்த்தி பாவமா நாங்க சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது மகரத்துக்கு 7ஆம் பாவம் காலபுருஷத்துக்கு 4 தாய், கும்பத்துக்கு 7ஆம் பாவம் சிம்மம் குலதெய்வம், உங்கள் பாட்டன் பாட்டி தந்தை. ஓகேங்களா? தந்தை என்ற 9ஆம் பாவம். இப்போ உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய பாட்டன் பாட்டிக்கு அவங்களுடைய காலை நல்லா கெட்டியா பிடிச்சு விடுங்க, அவங்கள வணங்குங்க. இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்களோ ஏதுன்னு தெரியாது. இப்போ நீங்க சனியினுடைய தண்டனையிலிருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க தாய் கிட்டையும் உங்களுடைய தகப்பன் கிட்டையும் உங்களுடைய தாத்தா பாட்டி பூர்வீகத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க பணிஞ்சு நடக்கும் பொழுது சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து அதனுடைய தாக்கத்திலிருந்து நீங்க ஈஸியா தப்பிக்கலாம். அற்புத பரிகாரம் நீங்க செஞ்சு பாருங்க, நீங்களே ஃபீல் ஆவீங்க. உங்க ஜோதிட நண்பன் அருள்.